தமிழில் அன்பர்கள் எல்லாருக்கும் இந்திய திருநாட்டோட 78வது விடுதலை தின நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை ஒன்று சும்மா கிடையாதுங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களை இன்னுயிரையும் துச்சமாக எண்ணி பொன்னையும் பொருளையும் இழந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழகத்தோட பண்பு அரியது. புலித்தேவன் காலம் தொடங்கி கர்ம வீரர் காமராஜர் காலம் வரைக்கும் எண்ணற்றோர் இந்த நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. இங்கே மட்டும்தானவா கிடையாது, தன்னோட இன்னொரு தாய்நாடான இலங்கைக்கும் பாடுபட்டிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டில் பரங்கேறி வந்த காலத்தில் 2ஆம் சங்கிலி தொடங்கி வெள்ளக்காரன் காலத்தில் இருந்த ஜிஜி பொன்னம்பலம் வரைக்கும் ஏகப்பட்ட தலைவர்கள் இலங்கையோட விடுதலைக்கும் பாடியிருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கு மட்டும் போகிற சின்ன கூட்டமாக தமிழினம் கண்டிப்பாக கிடையாது. தன்னை அடிமை செஞ்ச அதே வெள்ளையன் அவனோட சுயலாபத்துக்காக கப்பலேற்றி அவன் அமைச்ச ரப்பர் தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், தோட்டங்கள், நெல் வயல்கள், புகையிலை தோட்டங்களுக்கு கொத்தடிமைகளாகவும் கூலிகளாகவும் சஞ்சு கூலிகளாகவும் கொண்டு போய் வேலை வாங்கினான். இங்கே இருக்கிற பஞ்சத்தை காரணம் காட்டி மக்கள் அழைச்சிட்டு போனான். இப்படி போன தமிழ் மக்கள் அங்கே போய் தன் ரத்தத்தை வேர்வையை சிந்தி அந்த நாட்டை வளமாக்க பாடுபட்டாங்க. அது மட்டும்தானவா கிடையாது, அந்த நாட்டு மக்களோட மக்களாக நின்று, அந்த நாட்டோட குடிமக்களாக நின்று, அந்த நாட்டு குடிமக்களோட தோளோடு தோல் நின்று, தோல் கொடுத்து நின்று அந்த நாட்டு விடுதலைக்காகவும் பாடுபட்டிருக்காங்க. அப்படி பாடுபட்டவங்க பல பேர். மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் பல நாடுகளில் போராடியிருக்காங்க. சும்மா இல்லைங்க, தமிழை ஒன்றும் 2 நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சின்ன கூட்டம் கிடையாது. பல நாடுகளுக்கு விடுதலைக்கு போராடிய பெரும் கூட்டம். இந்தமாரி வரலாற்றை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வாங்க வேண்டிய புத்தகம் இதுதான். எல்லைகளும் கடலும் நம்மை பிரித்தாலும் தமிழால் இணைவோம், தமிழராய் தலை நிமிருவோம்.